ரிஷப் பண்ட்டுக்கு ஃபிங்கர் இன்ஜுரி ஆயிருக்கு. ஒரு தேர்ட் டெஸ்ட்ல விளையாடுவாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வியுமே எழுந்திருக்கு. இந்திய அணி என்ன பண்ண போறாங்க? ஆல்ரெடி திணறிக்கிட்டு இருக்காங்க. 251 ரன்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணி அடிச்சிருக்காங்க. கில்லோட கேப்டன்சி அடுத்து எப்படி இருக்க போகுது? அட்டாக்கிங் ஃபீல்ட் செட் பண்ணி என்ன மாதிரி விக்கெட்டுகளை கழட்ட போறாங்க டே 2ல இருந்து? ஏன்னா இந்த பிச்சை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 400-450 அடிச்சுட்டா சத்தியமா அடிக்கவே முடியாது. இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம். ஹாய் மக்களே, அவங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, நான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏன்னா எல்லா மேட்ச்லையும் ரிஷப் பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா க்ரூசியல் இன்னிங்ஸ் வந்து ஆடி கொடுத்துக்கிட்டு இருந்தார். 100 65 200 அடிக்கணுமா, நான் பண்ணுறேன்டா 200 அடித்ததில் இருந்தாலும் அந்த ஒரு நோக்கில் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருப்பார். ஆக்சிலேட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பார். T20 மாதிரி தான் வந்து தலைவன் வந்து விளையாண்டுட்டு இருப்பார். அப்படி இருக்கும்போது அவர் வந்து இல்லை அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு அப்படின்னே சொல்லலாம். பிசிசிஐ இப்போ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு வந்து ஃபிங்கர் இன்ஜுரி ஆகிருக்கு. அதனால் வந்து மருத்துவரோட கண்காணிப்பில் வந்து அவர் இருக்கார். சிகிச்சையில் இப்போதைக்கு இருக்கார். அவருக்கு பதிலாக வந்து துருவ் ஜுரல் பார்த்தீங்கன்னா விளையாண்டுட்டு இருக்கு, விக்கெட் கீப்பிங் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்து ரிஷப் பண்ட்டை பொறுத்தளவு தலைவன் வந்து ஒத்த கையில் தான் அடிப்பான். ரெட்டை கையெல்லாம் தேவையில்ல, ஒத்த கையில பறக்க விடுறா, பேட்டே 90 மீட்டர் பறக்க வருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பறக்க விட்டுக்கிட்டு இருக்காரு. எவ்வளோ பெரிய இன்ஜுரி ஆனாலும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலோட தான் அவர் இருப்பார். அவரை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. என்னால் கையே போனாலும் நான் பரவாயில்ல, நான் இறங்கன்றேன்னு சொல்லிட்டு அவர் விளையாடுவார். இருந்தாலுமே வந்து இந்த இன்ஜுரி இதெல்லாம் பார்த்துட்டு வந்து டீம் கன்சல்ட் பண்ணிட்டு அவர் உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து துருவ் ஜுரல் நம்பி தான் இருக்கும். அவரும் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். இருந்தாலுமே வந்து லைட்டாக பயமாக இருக்கு, அவன் லெவல் வருவானாடா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு கேள்வியுமே இருக்குது. நம்ம இந்த பிச்சை பற்றி சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் நாள் ஒரு மாதிரி இருக்கும், செகண்ட் நாள் தேர்ட் நாள் ஒரு மாதிரி இருக்கும். ஃபைனல் டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து ரன்னே அடிக்கவே முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் நாள் வந்து நேஷனல் வைஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கடைசியில் நம்ம குண்டும் குழியுமா நம்ம கிராமத்துக்குள்ளே இருக்குள்ள அந்த மாதிரி வந்து பிச்சை ஆகி போயிடும். அதனால் வந்து சத்தியமாக வந்து அடிக்கவே முடியாது, ரொம்பவே டஃப்பாக இருக்கும். நீங்கள் நல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா WTC ஃபைனலில் மீண்டும் ஒரு உதாரணமாக சொல்கிறேன். ஃபைனல் டே அன்னைக்கு 281 கிட்ட தான் பார்த்தீங்கன்னா டார்கெட்டு. அதையே வந்து அடிக்க விடாமல் முக்கு திக்காட வச்சுருப்பாங்க ஆஸ்திரேலியா அணி. நம்மள்கிட்ட அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவுலர்ஸும் இருக்காங்க, நம்ம இங்கிலாண்டே அந்தளவு பவுலர்ஸும் இருக்காங்க. இப்போ ஜோஃப்ரா ஆர்ச்சர் வேற உள்ளே இறங்கி இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவங்க போன தடவை நாங்கள் தப்பாக பண்ணிட்டோம்டா, தேவையில்லாமல் வந்து பவுலிங் பண்ணுறோம், நாங்கள் பேட்டிங் தான் எடுத்துருக்கணும், இந்த டைம் கரெக்டாக பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே வந்து பேட்டிங் எடுத்திருக்காங்க. டார்கெட்டை செட் பண்ணுறோம், டிஃபெண்ட் பண்ணி உன்னை ஜெயிக்கிறோம் அப்படின்ற ஒரு முடிவில் தான் பென் ஸ்டோக் இருக்காரு. இன்னைக்கு இந்திய அணி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட டார்கெட் படி என்ன ஆகும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நம்ம இந்திய அணி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இந்திய அணியை பொறுத்தளவு லஞ்சுக்கு முன்னாடி ஒரு 5:30 வாக்கில் வந்து லஞ்ச் வருது அப்படின்னா நம்ம இந்திய நேரப்படி அதுக்கு முன்னாடியே ரூட்டையும் பென் ஸ்டோக்கையும் வந்து விக்கெட் எடுத்துடணும். அப்புறமேட்டு அந்த பொல்லாத பையன் யாரு அப்படின்னா ஜேமி ஸ்மித் தான். இவங்க எல்லாம் நின்றுக்கிட்டே இருப்பாங்க, போகவே மாட்டாங்கனால வந்து அவங்களையுமே பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுக்க பார்க்கணும். ஒரு ஓக்ஸாக இருக்கட்டும், கார்ஸ், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 ரன் பார்ட்னர்ஷிப் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் தான் வருவாங்க. அதனால் அவங்களையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 30-35க்கு மேலே பார்த்தீங்கன்னா அடிக்க விடக்கூடாது. ஏன்னா ஸ்டாண்டிங் போட்டாங்க அப்படின்னா அவங்களே ஒரு 50-100 ரன்னு கிட்ட பார்த்தீங்கன்னா 2 பேர் சேர்ந்து அடிச்சிருவாங்க. அவங்களுமே விடக்கூடாது. இந்தியா பொறுத்தளவு அட்டாக்கிங் ஃபீல்ட் செட் பண்ணிவிட்டு கண்டிப்பாகவே ஒரு 3-4 விக்கெட்டை வந்து பட்டுன்னு எடுத்துடுறோம். அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ரூட்லாம் என்ன நினைப்பாருன்னா, நம்ம ஒரு 200 போட்டுருவோம், பென் ஸ்ட்ரோக்கு கொஞ்சம் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு 100 கூட போடு, ரொம்ப உனக்கு வீக்காக இருக்குங்கிறாங்க, கேப்டன் வேறு சொல்கிறாங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவரும் சப்போர்ட் பண்ணாரு அப்படின்னா அவங்கள பொறுத்தளவு இன்னைக்கு ஒரு 250 ரன்னுக்கு மேல நம்ம ஒரு பேட்டிங் தாண்டா பண்ணும், திரும்பி எல்லாம் பேட்டிங்கே பண்ணக்கூடாது. 600 இந்த இதில் ரெக்கார்ட் பண்ணி காட்டுறோம். 450 அடிக்க முடியாதுங்க, நம்ம 600 அடிக்கிறோம் அந்த இடத்துல. ஏன்னா 250 அடிச்சிட்டோம்டா, இன்னொரு 300 தானே பட்டு அடிச்சு இன்னைக்கு கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு போயிடுவோம், இன்னும் இல்லாட்டி இன்னைக்கு ஃபுல்லாகவே நம்ம விளையாடுவோம் அப்படின்றது, நம்ம திரும்பி பேட்டிங்கே இறங்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் தான் அவங்க வந்து ஆடிட்டு இருக்காங்க. அதனால அந்த இந்திய அணி பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து இடம் கொடுக்கவே கூடாது. ஆகாஷ்தீப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவரை இறக்கி விட்டாங்க. செகண்ட் டெஸ்ட்டில் சூப்பராக வந்து பண்ணி பார்த்தீங்கன்னா விக்கெட்டுகளை எடுத்து கொடுத்தாரு. இன்றைக்கி பார்க்கும்போது நேற்று நம்ம மேட்ச்சில் பார்க்கும் நிறைய விதங்களில் வந்து ட்ரை பண்ணுறாரு. என்ன தலைவா ஓவராக எதோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கியே, நீ கரெக்டாக போடுவியே, ஏன் இப்படி பண்ணுறியா அப்படின்ற மாதிரி இருக்குது. நியூ பால்லையுமே ஏதோ இப்போ பண்ண பார்த்தாங்க, வந்து முடியவே இல்லை. இருந்தாலுமே நம்ம 2 ஸ்பின்னர்ஸ் வந்து சொல்லவே தேவையில்லை, செம்மையாகவே பண்ணுறாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி வந்து கரெக்டான நேரத்தில் வந்து கை கொடுத்துட்ருக்காரு. அதனால் வந்து சூப்பராகவே இருக்குது.
அடுத்தடுத்த நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு இன்னுமே மோசமாக இருக்கும், ஸ்லோவாக இருக்கும், ஸ்விங்காகவும் ஏதோ ஆகிட்டு இருக்கும். அதில் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டிஷனை வந்து பிடிச்சிருப்பாங்க, நேரம் இந்திய அணி கணிச்சிருப்பாங்க. இன்னைக்கு வந்தோடனே என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விக்கெட்டை ரூட்டை தூக்கணுன்னா நம்மளுக்கு ரூட் கிளியர் ஆயிருன்ற மாதிரி ரூட்டை தூக்கினா அப்புறம் பென் ஸ்டோக் எடுத்தோம்னா அப்புறம் அந்த மோசமான பையன் வந்து ஜேமி ஸ்மித்தை எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாகவே அவங்கள வந்து 320 நான் சொல்லியிருந்தேன். இன்னும் 70 ரன்னுக்குள்ளே எப்போ சுருட்ட முடியும் நீங்கள் கேட்கலாம். சுருட்டு ஆண்டி மாப்பிள்ள ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா பிச்சு வந்து ரொம்ப இதாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் அதிக ரன்கள்லாம் அடிக்க விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப வில்லாங்கமாக போயிடும். இப்போ ரிஷப் பண்ணிட்டு வேற வந்து விளையாடுறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. துருவ் ஜூரல் தான் இருக்கார். கருண் நாயருக்கு இதுதான் வந்து கடைசி வாய்ப்பு. இந்த மேட்ச்லேயும் வந்து அவர் விளையாடலை, சோக் ஆகிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாகவே ஒரு கெரியர் க்ளோஸ் அப்படின்னே நான் சொல்லுவேன். எனக்கு கண்டிப்பாக இதுக்கு மேலே வாய்ப்பு கொடுக்க முடியாது. 2 டெஸ்ட்டு கொடுத்துட்டாங்க, இப்போ 3ஆவது டெஸ்ட்டும் வாய்ப்பு கொடுக்குறாங்க. இந்திய அணி பொறுத்தளவு வந்து பின்னாடி கேட்டுக்கு வெளியில் 40-50 பேர் நிற்கிறாங்க மாதிரி கிட்டத்தட்ட நிறைய பேர் அந்த இடத்துல இருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயரா இருக்கட்டும், ருத்ராஜா இருக்கட்டும், எக்கச்சக்க பிளேயர்கள் வந்து இருக்காங்க. T20 பார்த்தா அதுக்கு மேல கொடுமையா இருக்கு. திலக் எடுக்கிறதா, எவனடா அபிஷேக் சர்மா எடுக்கிறது, எவனடா கூட்டு போறது அப்படின்ற ஒரு லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்திய அணி டீம் மேனேஜ் பண்றதுக்கு. அதனால அப்படியே பாலிடிக்ஸ் பண்ணி அவங்களோட இதான் எடுப்பாங்க. இருந்தாலுமே வந்து காம்படிஷன் ஹெவியா இருக்கு. அதனால கருண் நாயர் வந்து ப்ரெஷர்லாம் எடுத்துக்கவே கூடாது. நம்ம 300 அடிச்சோம் 500 அடிச்சோம் என் ஊர் லோக்கல் பிச்சுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ எந்த ஒரு ப்ரெஷருமே எடுத்துக்கலாம் கூலாக நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு வந்து விளையாண்டாரு அப்படின்னா கண்டிப்பாகவே ரன்கள் அடிக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஜெய்ஸ்வால் பொறுத்தளவு கண்டிப்பாக நல்ல ரன் அடிச்சு கொடுப்பார். சுமன் கில்லும் போன மேட்ச்சில் 400+ அடிச்சிட்டாரு. இந்த ஒரு 100 போட்டாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதிகபட்சம் இந்திய அணி வந்து அவங்கள 380க்கு மேலே, இன்னிலேருந்து 100க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டாக அதிகமாக ஆக்க விடவே கூடாது. அப்படின்னு தான் கண்டிப்பாக இந்தியாவுக்கு வந்து அட்வான்டேஜாக இருக்கும். 2 செஷனை வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே இன்னைக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்க போகுது, உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.